கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம 62 அதிகாரங்கள் ஏசாயா பார்த்துருக்கோம். நீ 63வது அதிகாரம். 63வது அதிகாரம் என்ன கர்த்தர் சொல்கிறான்னா, ஏதோம் போஸ்ரா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டணம் இருக்குது. ஏதோம்ல போஸ்ராவில் உள்ள பட்டணத்திலேருந்து சாயம் தீர்த்த வஸ்திரமுடையவராகவும் மகத்துவமாய் முடித்துகிறவராகவும் தமது மகத்துவமான வல்லமையிலே எழுந்தருளி இருந்து வருகிற இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது யார் அப்படின்னா, ஒஸ்ராவிலும் எழுந்து வரக்கூடியது யார் அப்படின்னா, நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய கர்த்தர் தான் என்ன செய்கிறாரு, அங்கேருந்து எழுந்தருளி வருகிறார். கர்த்தர் என்ன செய்கிறாரு, அங்கேருந்து எழுந்திருந்து வந்து உடுப்பு சிவப்பாகவும் வஸ்திரங்கள் ஒரு ஆலையை மிதிக்கிற வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்னன்னு சொல்லி கர்த்தர் நினச்சி வர கேட்குறாராம். எதுக்காக அப்படின்னா, நான் ஒருவனாக என்ன செஞ்சேன், வந்து ஆலையை மிதித்தேன். ஜனங்கள் ஒருவன் என்னோட என்ன செய்யல இல்லை, ஆனால் என் கோபத்தில் நான் என்ன செஞ்சேன், நான் அவர்களை என்ன செஞ்சேன், மிதித்து போட்டேன். என் உக்கிரகத்தில் அவங்களே நினச்சிருந்தேன், நான் நசுக்கி போட்டேன். அதனால அவரோட ரத்தம் என் வஸ்திரத்தின் மேல் நினச்சது தெரிச்சிச்சு, என் உடுப்பெல்லாம் நினச்சதேன் கரைப்படுத்தி கொண்டேன்னு சொல்கிறார். அதற்கு நீதி சரிகிட்ட நாள் என் மனதில் இருந்துச்சு. அதனால் என்னுடையவர்களாக மீட்கும் வருஷம் வந்துச்சு. யார் யார் எனக்கு கீழ்ப்படியிலையோ, எஸ்ராவிலும் யோதோமிலையும் போஸ்ராவில் உள்ளவர்கள்லாம் யார் யாரெல்லாம் எனக்கு கீழ்ப்படியிலையோ அவர்களே நான் என்ன செஞ்சேன், நான் மிதிக்கிறதுக்காக நினச்சிருந்தேன். எப்படி ஒரு திராட்சை ரசம் திராட்சை பழத்தை ஆலையில் போட்டு மிதித்து ரசத்தை எடுக்காங்களோ, இதே போல் நினச்சிறேன் ரட்சிப்பில்லாதவர்களை நான் நீதி சரிகட்டுறதுக்காக நினச்சது நான் வந்து அவர்களை நினச்சிக்கூடிய மீட்கக்கூடிய நீதியை சரிகட்டு அவர்களை மீட்கக்கூடியவர்களாக நினச்சிருந்தேன். அந்த வருஷம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நான் பார்த்தேன், துணை செய்வார் யாருமே என்ன செய்யல இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நான் செஞ்சேன், ஆச்சரியப்பட்டேன். அப்போது என்னுடைய பொய்யமே நினச்சது, கர்த்தருடைய பொய்யமே சொல்கிறார், எனக்கு ரட்சிப்பாக மாறி என் உக்கிரமே என்னை செஞ்சுட்டு என்னை தாங்கிட்டு அப்படிங்கிறார். அதனால் என்னுடைய கோபத்தில் நான் என்ன செஞ்சுட்டேன், ஜனங்களை நான் மிதித்து போட்டேன். அவர்கள் உக்கிரத்தில் நினச்சேன், அவங்கள வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே நான் என்ன செஞ்சேன், நான் இறங்க பண்ணினேங்கிறார். கர்த்தர் எங்களுக்கு செய்திருந்த எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும் அவர் நம்முடைய இரக்கங்களின் படியும் நம்முடைய திரளான தயவின்படியும் இஸ்ரேல் வம்சத்தை செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் நான் நினைச்சுவேன் பிரஸ்தாப பண்ணுவேன்னு சொல்லி ஏசாயா என்ன சொல்கிறாரு. அடுத்தபடியாக ஏசாயா என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் என் ஜனத்தார் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார், ஒரு இரட்சகராக மாறினார்னு சொல்கிறாரு. அவர்கள் எப்படி நெருக்கப்பட்டு இருந்தாங்களோ அந்த நெருக்கத்துக்கு தக்கதாக கர்த்தர் என்ன செஞ்சார், நெருக்கப்பட்டாராம். அதனால் கர்த்தருடைய சமூகத்தின் தூதனானவர் என்ன செய்கிறாரு, இந்த நெருக்கப்பட்டிருக்கிற வேதம் பொஸ்ராவில் மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாரு, ரட்சிக்கிறதுக்காக அது நீதியை சரிகட்ட நாள் வந்துச்சுன்னு சொல்கிறாரு, அந்த வருஷம் வந்துச்சுன்னு சொல்கிறாரு. அதனால் அந்த அவருடைய சமூகத்தின் தூதனானவர் என்ன செய்கிறாராம், அந்த ஜனங்களை மீட்கக்கூடிய வருஷம் வந்த நாட்கள்லேருந்து என்ன செய்கிறாரு, அவங்கள ரட்சிக்கிறாராம். அவர் ரட்சிக்கிறார் மாத்திரமில்ல, அவர் தமது அன்பின் வித்தமும் அவருடைய பரிதாபத்தின் வித்தமும் ஜனங்களை நினைச்சாரு மீட்டெடுத்து பூர்வ நாட்களெல்லாம் என்ன செஞ்சார், அவர்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்தாராம். பூர்வ நாட்கள்லேருந்து கர்த்தர் என்ன செஞ்சார், நெருக்கப்படுற மக்களை நீதி சரிகட்டுற நாட்கள் வச்சார தூக்கி சுமந்து கொண்டு வந்தேன்னு சொல்கிறார். ஆனால் அவர்களை எனக்கு விரோதமாக என்ன செஞ்சிட்டாங்க, கலகம் பண்ணிட்டாங்க. பரிசுத்த ஆவி என்ன செஞ்சிட்டாங்க, விசனப்படுத்திட்டாங்க. நான் பூர்வத்திலேருந்து நான் அவங்கள தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். அந்த நாளை என்னை விட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, என்னை விட்டுட்டாங்க. அதனால தான் எனக்கு என்ன செய்து கோபம் வந்துச்சு. அவர்களை ரசிக்கிறதுக்கு என்னோட பொய் எழும்பி அவரோட உக்கரத்தெல்லாம் என்ன செய்து மாற்றி போட்டுதுன்னு சொல்கிறாரு. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, அதனால தான் அவங்களோட நினச்சதை நாங்கள் கலகம் பண்ணினேங்கிறார். நம்ம கர்த்தருக்கு விட்டு விலகி இருந்தால் கர்த்தர் நம்மளோட நினச்சிவார், கலகம் தான் பண்ணுவார், நம்மளோட யுத்தை தான் பண்ணுவார். நமக்கு கர்த்தருக்கு ஒரு கேடகமாக இருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம பரிசுத்தாவே நினச்சக்கூடாது, விசனப்படுத்தக்கூடாது. அவங்க என்ன செய்கிறாங்க, பரிசுத்தாவியை விசனப்படுத்தியிருக்காங்க. அதனால் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, அவங்களுக்கு சத்துருவாக மாறிட்டார். பரிசுத்தாவியை விரோதமாக நம்ம நினச்சக்கூடாது, விரோதமாக முறுமுறுக்கக்கூடாது, தூசிக்கக்கூடாது. அவங்க அப்படி செஞ்சதுனால கர்த்தர் அவங்களுக்கு ஒரு சத்ருவாக மாறி அவர்கள் என்ன செஞ்சிட்டாரோ, அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாராம். நம்மளும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக நம்ம கலகம் பண்ணோன்னா கர்த்தர் நமக்கு ஒரு யுத்த வீரனாக எழும்பி நம்மளோட யுத்தம் பண்ண வந்துடுவார். அதனாலும் நம்ம நினச்சது பரிசுத்தாவி ஒரு நாளும் துக்கப்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, பூர்வ நாட்களில் மோசே
நம்முடைய ஜனத்தை என்ன செஞ்சாரு? நினைவு கூர்ந்தார். மோசையோடு பண்ண உடன்படிக்கை என்ன செஞ்சாரு? நினைவு கூர்ந்துன்னு சொல்றாரு. அவர்களையும் தமது மந்தை மேய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணவர் இப்பொழுது எங்கே? அப்போ எப்படி இஸ்ரேல் ஜனங்களை சமுத்திரத்திலிருந்து கடந்து வர வச்சாரு, எகிப்திலிருந்து எப்படி கடந்து வர வச்சாரு, அப்படிப்பட்ட தேவன் எங்கே என்று சொல்லி கர்த்தர் என்ன சொல்றாப்ல. அவர்கள் நடுவில் நம்முடைய பரிசுத்த ஆவி நினைச்சாரு இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகை கொண்டு அவர்கள் நினைச்சாரு தமது புயத்தினால் நடத்துகிறாராம். மோசே வலது கரையை கொண்டு நம்மளை நினைச்சாராம் நடத்துகிறாராம். நித்திய கீர்த்தி நமக்கு நினைச்சாரு உண்டாக தண்ணீரை பிளக்க வைக்கிறாராம். ஒரு குதிரை எப்படி வனாந்திர வெளியில் நடந்திருக்கிறதோ அதே போல் கர்த்தர் நம்மளை நினைச்சாரு ஆழங்களிலே நம்மளை நினைச்சாரு நடக்க பண்ணுறாராம். கர்த்தருடைய ஆழங்களில் நம்மளை நினைச்சாரு நடக்க பண்ணுறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நினைச்சாரு பள்ளத்தாக்கில் போய் இறங்குற மிருக ஜீவன்களை போலவும் இலைப்பார பண்ணுறார். இப்படியே தேவரீர் நமக்கு மகிமையில கீர்த்தியை என்ன செய்யற உண்டாக்கும்படி நம்முடைய ஜனங்களை என்ன செஞ்சுக்கிறாரு? ஆட்டு மந்தையை போல் என்ன செய்றாரு? நடத்துகிறாராம். தேவரீர் பரலோகத்திலிருந்து நம்மளை என்ன செய்றாரு? கண்ணோக்கி பார்க்கிறார். பரிசுத்தமும் மகிமையுள்ள வாசஸ்தலத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்றாரு? வைராக்கியத்தோடு வல்லமையோடு வைராக்கியத்து வல்லமையில எங்கங்கிறார். பரலோகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை கண்ணோக்கி பார்க்கறதுக்கு அவருடைய பரிசுத்தம் மகிமை எங்கேன்னு சொல்லி கர்த்தர் கேட்குறாரு. கர்த்தருடைய மன உருக்கம் தான் நமக்கு என்ன செய்யுது? நமக்கு முன்பாக எழும்பி நம்மளை என்ன செய்றாரு? அவர் விடுவிக்கத்தக்கதாக மாறுறார். அதனால தேவர் எங்கள் பிதாவாக இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை என்ன செய்யறான்? அறியான்னு சொல்றார். கர்த்தர் நம்முடைய பிதாவாக இருக்கிறாரு. ஆபிரகாம் நம்மளை என்ன செய்யலை? அறியலை. ஆனால் இஸ்ரவேலுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவின் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். ஆபிரகாம் எங்களை அறியாமல் இருந்தாலும் நீங்கள் பூர்வ காலம் முதல் என்ன செஞ்சுருக்கீங்க? எங்களை அறிந்து கொண்டிருக்கிறீங்க. அதனால் இது பூர்வ காலம் முதல் இது என்னது? உம்முடைய நாமன்னு சொல்கிறார். கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய வழியில விட்டு என்ன செய்து தப்பிப்பாக பண்ணி எங்கள் இருதயத்தை உங்களுக்கு பயப்படாத படிக்க என்ன செய்து கடினப்படுத்துவானேங்கிறார். உம்முடைய ஊழியக்காரன் மித்தமும் உடைய சுதந்திரமான கோத்திரையின் மித்தமும் நீ என்ன செய்யும்? திரும்பி வாரோங்கிறார். பரிசுத்தமுள்ள ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை என்ன செஞ்சாங்க? சுதந்திரித்தாங்க. எங்கள் சத்துருக்கள் உடைய பரிசுத்த ஸ்தலத்தை என்ன செஞ்சுட்டாங்க? மிதித்து போட்டாங்க. நாங்களோ உம்முடையவர்கள். அவர்கள் ஒருபொழுதும் ஆண்டதில்லை. ஆனால் நாங்கள் அவர்களுக்கு உடைய நாமம் என்ன செய்யலை? தரிக்கப்பட்டதில்லை. எங்கள் பிதாக்கள் என்ன செய்றாங்க? பாவம் செஞ்சுட்டாங்க. எங்கள் பிதாக்கள் பாவம் செஞ்சதுனால உடைய பரிசுத்த ஸ்தலத்தை அவங்க என்ன செய்றாங்க? மிதித்து போட்டாங்க. மிதித்து போட்டது மாத்திரமில்லை, அவங்க என்ன செய்யலை? உம்முடையவர்களா அவர்களை என்ன செய்யலை? இருக்கலை. அதனால் நீர் ஒருபோதும் என்ன செய்த? அவர்களை நீர் ஆண்டதில்லை. அவர்களுக்கு உடைய நாமும் என்ன செய்யலை? தரிக்கப்படலை அப்படிங்கிறார். நாம்னா பேர் தரிக்கப்படலைன்னு சொல்கிறார். கர்த்தருடைய பேர் நாமம் அவங்களுக்கு தரிக்கப்படலைன்னு சொல்கிறார். 64 சொல்கிறாரு. கர்த்தருடைய நாமத்தை சத்துருக்கள் தெரியப்படுவதற்கும் ஜாதிகளுடைய சன்னதிக்கு ஒன்றும் தத்தில் பெருக்கும் தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி வந்தாராம். கர்த்தருடைய நாமத்தை சத்துருக்களுக்கு என்ன செஞ்சாரு? தெரியப்படுறதுக்காக வேண்டியும் ஜாதிகள் உங்களுடைய சன்னதிக்கு முன்பாக தத்தளிக்கிறதற்கும் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? வானத்திலிருந்து அதை வானத்தை கிழித்து இறங்கி வந்தாராம். ஒரு உருக்கு அக்கினி எப்படி எரியும் போலவோ அதே போல் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுவா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி கர்த்தர் என்ன செஞ்சாராம். பர்வதங்கள் கூட கர்த்தர் முன்பாக உருகும்படி செஞ்சாராம். நாங்கள் எதிர்பார்த்தாத பயங்கரமான காரியங்களை எங்களுக்கு செய்கிறதுக்காக கர்த்தர் செஞ்சார். இறங்கி வந்தீர். உமது சந்நிதியின் பர்வதங்களுக்கு முன்பாக என்ன செஞ்சுட்டு பர்வதங்கள் கூட என்ன செஞ்சுட்டு உருகி போயிட்டு தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ என்ன செஞ்சு உடைய செய்கைகளையும் நீரே இல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரது என்ன செய்யல கேட்கவும் இல்லை, செவியால் என்ன செய்யல உணர்ந்ததும் இல்லை, அவர்களை கண்டதும் இல்லைன்னு சொல்கிறார். மகிழ்ச்சியாய் யார் யாரெல்லாம் நீதி செய்கிறாங்களோ அவர்களும் உடைய வழியில் என்ன செய்ய நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறேன். மகிழ்ச்சியாக நீதி செய்கிறவர்களையும் கத்திர வழியில் யார் யார் நடக்கிறார்களோ அவங்களெல்லாம் கத்தரிச்சு வர சந்திக்கிறேன்னு சொல்கிறார். நாங்களும் அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் என்ன செய்யணும்? பாவம் செய்து கொண்டிருக்கிற அப்படின்னால தேவரை தமது வல்லமையான கோபத்தினால் நினைச்சிடார் மேலே கடும் கோபம் கண்டாராம். அதனால் நம்ம நினைச்சிடறோம் கடும் கோபத்திற்கு பொழுது நம்ம தப்பி இருக்கோங்கிறார். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் நினைச்சுதான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல் நினைச்சது இருக்குது. நாங்கள் அனைவரும் ஒரு இலைத்தவர்களை போல் நினைச்சிடறோம். இலைகளை போல் நினைச்சிடறோம். நாங்கள் உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் நினைச்சது
எங்களை அடித்து கொண்டு போயிருதுன்னு சொல்கிறார். எங்களுடைய அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களுக்கு இடிச்சது அடித்து கொண்டு போகிறது. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுறவனும் உண்மை பற்றி கொள்ளும்படிக்கு வித்தியாசத்தை புரிந்து கொள்ளவும் நீங்கள் நினைச்சிட விழித்து கொள்ளவும் இல்லை. உடைய தேவரீர் உங்களுடைய முகத்தை எங்களுக்கு விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யும் கரைய பண்ணுகிறீன்னு சொல்கிறார். இப்போதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதாவாக இருக்கிறீர், நாங்கள் உம்முடைய களிமண்ணாக இருக்கிறோம். நீர் எங்களை என்ன செய்ய உயர்த்துகிறவராக இருக்கிறீர், நாங்கள் அனைவரும் அது கரத்தின் கிரியாக இருக்கிறோம் அப்படிங்கிறார். கர்த்தர் அதிகமாக என்ன செய்கிறாரா? கோபம் கொள்ளாத படிக்கும், என்றென்றைக்கும் அக்கிரமத்தை நினைக்காத படிக்கும் இருப்பிறாகங்கிறார். ஆனால் இதை பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்கள் தான். அதனால் உமது பரிசுத்த பட்டணங்கள்லாம் நினச்சது இப்போ வனாந்திரமாய் கிடக்குது. சீயோன் வனாந்திரமாயிட்டு எருசலேம் பாழாய் கிடக்கிறது. எங்கள் பிதாக்கள் உண்மை நினைச்சாருங்க துதிக்க பரிசுத்தமும் மயமுமான எங்களுடைய ஆலயம் நினைச்சது அக்கினிக்கு நினைச்சது இறங்கி வந்திருக்கிறது அப்படிங்கிறது. ஆலயம் அக்கினிக்கு முன்பாக இறையாகி இன்பமான எங்களோட புதிய நினைச்சது ஆலோசனையெல்லாம் நினைச்சது பண்ணது எல்லாமே நினைச்சது பாலாக்கி போட்டுட்டு சொல்கிறாப்புல. அதனால் கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் இவைகளை யார் அடக்கி கொண்டிருப்பா அப்படிங்கிறார். மௌனமாக இருந்து அதிகமாக எங்களை என்ன செஞ்சுட்டு சிறுமைப்படுத்திட்டு இது அப்படின்னு சொல்கிறாப்புல. இடத்துல 65 அதிகாரம் என்னை குறித்து விசாரித்து நீங்கள் கேட்டவர்களால் நீங்கள் நினச்சிட நான் தேடப்பட்டேன், தேடாது இருந்தார்களால் நான் என்ன செய்யப்பட்டேன், நான் கண்டறியப்பட்டேன், என்னோடய நாம விளங்காது இருந்த ஜாதியை கர்த்தர் நினைச்சிடாரு, இதோ நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னேன்னு சொல்லி ஏசாயார் சொல்கிறார். அவர் நாமம் தரிக்கப்பட்டவர்களாக இல்லை அது கேளாதவர்களாக இருந்தாலும், யாரால் தேடப்படாதவர்கள் இருந்தாலும் கர்த்தர் மூலமாக அவர் தேடப்பட்டவர்களாக இருந்து அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு கர்த்தர் நினைச்சாரு ஜாதிகளுக்கு முன்பாக அறிவிக்க முடியாத கர்த்தர் நினைச்சார் என்னை ஏற்படுத்தினார்னு சொல்கிறாரு. நல்லமில்லாத வழியில் நாங்கள் ஒரு முரட்டாட்டமான ஜனத்தை அன்றைக்கு கூட நினச்சிறேன், முழுதுமான நினச்சிறேன் கையை நீட்டினேன். அந்த ஜனங்களை என்ன செஞ்சாங்க, என் சந்நிதியில் நித்தமும் என்ன செய்கிறாங்க, எங்களை கோபம் உண்டாக்குனாங்க, தோட்டத்தில் பழியிட்டாங்க, செங்கச்சூளை என்ன செய்கிறாங்க தூபம் காட்டினாங்க, பிரேத குழியண்டையில் உட்கார்ந்து பாலான வாசஸ்தலங்களில் ராத்தங்கிறது பன்றி இறைச்சியை தின்று தங்கள் பாத்திரங்களால் அருவருப்பான ஆணத்தை என்ன செஞ்சாங்களாம் அங்கே வச்சுருந்துச்சான். அதான் கர்த்தர் சொல்கிறாரா, உன் மட்டில் இரு, சமயத்தில் வராத உன்னை பார்க்க நான் பரிசுத்தம்னு சொல்லி என்ன செய்யலாம் நான் சொல்கிறதில்ல. ஆனால் இவர்களின் கோபத்தினால் புகையும் நாள் முழுவதும் எரியும் அக்கினிமா என்ன செஞ்சார் இருந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய சொல்கிறார். இதோ அது எனக்கு முன்பாக என்ன செய்து எழுந்திருந்துச்சு, நான் மௌனமாக இராதபடிக்கு நான் என்ன செஞ்சேன் அதுக்கு சரி கட்டினேன். அக்கிரமங்களுக்கும் மலைகளுக்கும் என்ன செஞ்சேன் நான் தூபம் காட்டினேன். மேடைகளில் வந்து என்ன செய்கிறாங்க என்ன நிந்தித்தாங்க. அப்படிப்பட்ட பாவங்களை நமக்கு என்ன செஞ்சோம் நாங்கள் சுமந்தோம். அப்படிப்பட்ட பலனை என்கிட்ட மடியில் நான் நினைச்சு அழைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறான்னு சொல்கிறார். அதனால் கர்த்தர் சொல்கிறது என்னென்னா, ஒரு திராட்சை குலையில் எப்படி ரசம் காணப்படும் போது அதை அழிக்கப்படாதபடிக்கு அதை ஆளையாட்டும் போது அது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதோ, அதே போல் கர்த்தர் ஊழியக்காரன் நிமித்தம் அழிக்காதபடிக்கு அடிச்சிடறாரு, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவேன்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் யாக்கோபு இருந்து என்ன செய்றாரு, ஒரு வித்தையும் யூதாலிருந்து மலையிலிருந்து சுமந்து கொள்வதற்கும் எலும்பு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் தெரிந்து கொண்டவர்கள் என்ன செய்வாங்க, அதை தெரிந்து கொள்ளுவாங்க, என் ஊழியக்காரர் அங்கே என்ன செய்வாங்க வாசமாக இருப்பாங்கன்னு சொல்கிறார். என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோனின் ஆட்டுத்தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு முரட்டு கிடையாகவும் என்ன செய்யும் இருக்குங்கிறார். சாரோன் ஆட்டுக்குட்டி, ஆகோர் பள்ளத்தாக்கு இவை ஆட்டுக்குட்டியை போலவும் ஆகர் பள்ளத்தாக்கு ஒரு ஆட்டுக்கிடாவை போல என்ன செய்யும் இருக்குங்கிறார். ஏன்னா கத்தரை விட்டு என்ன செய்கிறாங்க இவங்க விளங்கி பரிசுத்த தெரிஞ்சுறாங்க மறந்து காத்து என்ன தெய்வத்துக்கும் பந்தி ஆயத்து பண்ணி நினைச்சுறாங்க வெளி தெய்வத்துக்கும் பானபலி என்ன செஞ்சாங்க நிறைய வாக்குறாங்களாம். அதனால் நான் உங்களை என்ன செய்வேன் பட்டயத்துக்கு எண்ணி கொடுப்பேங்கிறார். யாரெல்லாம் காத்து தெய்வம் மேனியனும் விக்கிரக தெய்வத்துக்கு யாரெல்லாம் பானபலி செலுத்துகிறாங்களோ அவங்களெல்லாம் நான் என்ன செய்வேன் பட்டயத்துக்கு எண்ணி கொடுப்பேங்கிறாரு. அவங்கெல்லாம் கொலை செய்யப்படுவாங்க, அவங்கெல்லாம் கூப்பிட்டு மருத்துவம் கொடுக்க மாட்டாங்க, அவர்கள் பேசி என்ன செய்ய மாட்டாங்க கேட்க முடியாது, அவர்களோட பொல்லாப்பு எனக்கு பிரியமானது இல்லை அப்படின்னு சொல்கிறார் கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லி ஏசாயா சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு கர்த்தர் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஊழியக்காரர்கள் என்ன செய்வாங்க புசிப்பாங்க, ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க பசியாக இருப்பீங்கிறார். ஊழியக்காரங்க புசிப்பாங்களாம், ஆனால்
நீங்களும் பசியாதிருப்பீங்கன்னு சொல்கிறார். இதோ என் ஊழியக்காரங்க குடிப்பாங்க, நீங்களோ தாகமாக இருப்பீங்கன்னு சொல்கிறார். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவாங்க, நீங்களோ வெறுக்கப்படுவீங்கிறார். யார்? விக்கிரகத்தை பின்பற்றவங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு. என்னுடைய ஊழியக்காரங்க புசிப்பாங்க, என்னுடைய ஊழியக்காரங்க தண்ணீரெல்லாம் குடிப்பாங்க, அவங்க சந்தோஷப்பட்டு களி கூறுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க? வைக்கப்பட்டு போவீங்கன்னு சொல்கிறாரு. அதான் என் ஊழியக்காரர் என்ன செய்கிறாங்க? மன மகிழ்ச்சினால் என்ன செய்வாங்க? கெம்பரிப்பாங்க. நீங்களும் மன நோயினால் அலறி ஆவின் முறியினால் நீங்கள் என்ன செய்வீங்க? புலப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் என்ன நாமத்தை சாப வார்த்தையாகவும் பின் வைத்து நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை கொண்டு போட்டு நம்முடைய ஊழியக்காரருக்கு வேறு நாமத்தை செஞ்சுடுவேன், நான் தரிப்பேன் அப்படிங்கிறார். விற்கிறவங்களை பின்பற்றவங்களை கொண்டு போட்டுட்டு என்னுடைய ஊழியக்காரருக்கு வேறு நாமத்தை நான் தரிப்பேன்னு சொல்கிறார். நாமன்னா பேர். அதனால் பூமியில் என்ன செய்வாங்களே, தங்களை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்கு முன்பாக என்ன செய்வானா? தன்னை ஆசீர்வதிப்பானாம். பூமியின் ஆணையிடுறவன் சத்திய தேவன் பேரில் என்ன செய்வானா? ஆணையிடுவானா. முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு நினைச்சது மறந்து போயிட்டுங்கிறார். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை நினச்சி சிருஷ்டிக்கிறேன். முந்தின வேலை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். மனதில் என்ன செய்யுது அது தோன்றுவதும் இல்லைங்கிறார். அதனால் நான் சிருஷ்டித்த நாள்லேருந்து நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து என்ன செய்யுங்க? களி கூறுங்க. எருசலேமில் களி கூறுதலாகவும் ஜனத்தை ஒரு மகிழ்ச்சியாக நினச்சிருக்கிறேன் வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் என்ன செய்வேன்? நான் ஒரு மகிழ்ச்சியாக இருப்பேன். அழுகின் சத்தத்தை என்ன செய்ய மாட்டேன், நான் கேட்க மாட்டேன்னு சொல்கிறார். ஆனால் எருசலேமின் மேல் களி கூர்ந்து ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். அழுகின் சத்தம் கூக்குற சத்தமாக இனி என்ன செய்யாது? அங்கே கேட்கப்படாதுங்கிறார். அங்கே இனி அற்ப ஆயுசுலனாகியால் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவன் கூட என்ன செய்ய மாட்டாங்களாம், உண்டாயிருக்க மாட்டாங்களாம். 100 வயது சென்று மறிக்கிறவனும் வலுவர் என்ற என்ன செய்யலாம் அழைக்கப்படுவாங்கன்னு சொல்கிறார். அதில் வீடுகளை கட்டி அவங்களை என்ன செய்வாங்க? குடியிருப்பாங்க. ஆனால் திராட்சை தோட்டங்களை நாட்டி அவங்களையும் கனிகள் என்ன செய்வாங்க? புசிப்பாங்கங்கிறார். அவர்கள் கட்டுறதும் வேறொருவர்கள் குடிக்கிறதும் அவர்கள் நாட்டுவான வேறொரு கனி நினச்சது புசிக்கிறவனு இல்லை, கனி புசிக்கிறவனு இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா விருட்சத்தின் நாட்களை போல் என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும், நான் அதை தெரிந்து கொண்டேன். அதனால் நெடு நாளாக என்ன செய்கிறாங்க? அவங்க அனுப்பிப்பாங்க. விரதவாக என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க உழைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு துன்பம் உண்டாங்க. என்ன செய்கிறாங்க? பிள்ளைகள் என்ன செய்வது பெறுவதும் இல்லை. அவர்களோடு என்ன செய்கிறாரு? அவர்கள் சந்தானமும் கர்த்தரின் ஆசீர்வாதமும் அவர்கள் என்ன செய்தோம்? அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியார் என்ன செய்வாங்க? இருப்பாங்கங்கிறார். அப்பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க? கூப்பிட்றதுக்கு முன்னால் கர்த்தரை என்ன செய்கிறாரு? நான் மருவத்தில் கொடுப்பேன். அவங்க பேசும்போது நான் என்ன செய்வேன்? நான் கேட்பேன் அப்படிங்கிறார். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமத்தி மேயும், ஆனால் சிங்கம் மாட்டை என்ன செய்கிறோம் போல் வைக்கல் என்ன செய்ய தின்னோம். புழுதி சர்ப்பத்துக்கு என்ன செய்து இரையாகும். என் பரிசுத்த பர்வதமங்கும் யாரும் என்ன செய்ய மாட்டா? தீங்கு செய்ய முடியாது. கேடு உண்டாக்குவதும் முடியுங்கிற. உன ஆட்டுக்குட்டியை போல் சிங்கம் மாட்டை போல் புழுதி சர்ப்பத்தை போல் என்ன செய்யாது? அவங்கள இரையாகுமே தவிர எனக்கு பரிசுத்தப்படுத்த யாரும் தீங்கு செய்ய முடியாது, கேடு செய்ய முடியாதுன்னு சொல்கிறார். அதான் கர்த்தர் சொல்கிறார். 67 கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் கட்டுற ஆலயம் எப்படிப்பட்டது, இங்கே தங்கியிருக்க ஸ்தலம் எனக்கு எப்படிப்பட்டதுங்கிறார். நான் கர்த்தருடைய வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படிங்கிறார். அதனால் கர்த்தருடைய கரை இவங்களை எடுத்து தான் சிருஷ்டித்தான். அவங்களை சிருஷ்டித்ததுனால கர்த்தர் நினைச்சாரு சிறுமைப்பட்டு ஆவியில் யார் நொறுங்குன்றாங்களோ, யார் கர்த்தருடைய வசனத்தை நோக்கி பார்க்காங்களோ அவங்கள தான் நான் நினைச்சுவேன், நான் நோக்கி பார்ப்பேங்கிறாரு. மாட்டை வெட்டுறவன் மனுஷனை கொல்றவனா இருப்பான், ஆட்டை பலியிடுறவன் நாயை கழுத்திருக்கனா இருப்பான், காணிக்கை படைக்கிறவன் பண்டிரத்தை என்ன செய்வான் படைக்கிறவனா இருப்பான், தூபம் காட்டுறவன் விக்கிரத்தை சோத்திரிக்கிறவனா இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழியில் என்ன செஞ்சாங்க? தெரிந்து கொள்கிறாங்க. ஆனால் இவருடைய ஆத்மா தங்கள் அருவருப்பில் முத்தன் செய்து விருப்பமாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, நான் கூப்பிட்டோம் நீங்கள் என்ன செய்றாங்க? மறுத்து கொடுக்கல, நான் பேசியும் நீங்கள் கேட்கல, என் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்து நான் விரும்பாததை நீங்கள் தெரிந்து கொண்டதுனால ஆபத்தை நீங்கள் என்ன செஞ்சீங்க? தெரிந்து கொண்டீங்க. அதனால் நான் திகில்களை நான் என்ன செஞ்சேன்? நான் உங்கள் மேலே என்ன செஞ்சேன்? வர பண்ணேங்கிறாரு. அதனால் யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குறாங்களோ அவங்கள தான் நான் என்ன செய்வேன்? நோக்கி பார்ப்பேங்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையே என்ன செய்யணுமா? கேட்கணுமா? கேட்டு கர்த்தருடைய நாமத்தின் மித்த என்ன செய்யணுமா? நம்ம அவரை என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்தும் போது நமக்கு சந்தோஷம் உண்டாக முடியும் செய்வார். நம்மளை ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டேன்னு சொல்கிறாரு. தேவாலயத்திலேருந்து இரைச்சல் சத்தமாக என்ன செய்ய கேட்கப்படும். சத்துருகளுக்கு சரி கட்டுற கர்த்தருடைய சத்தம் தாங்கிறார். கர்த்தர் சத்துருகளுக்கு சதி கட்டுவதற்காக அவர் எழுப்பி நிற்கிறாரு. பிரசவ படுறதுக்கு முன்பாக நினைச்சிட பிள்ளை பெற்றிருக்கிறா.
ஆனால் கற்பவனை வருமுன்னு நினைச்சிரா ஆண் பிள்ளை நினைச்சிரா பெற்றெடுக்கிறா. இப்படிப்பட்டவங்களாம் கேள்விப்பட்டது யாரு அப்படிங்கிறார். சொல்றாரு, பிரசங்க பண்ணராக நான் பிரசையாமல் இருப்பேனா அப்படின்னு கத்த சொல்றாரு. பிரசவிக்க பண்ணரா நான் எப்படி பிரசவத்தை தடுப்பேனாங்கிற அவர் தான் பிரசவத்தை கொடுத்துக்கிறாரு. அப்போ நான் எப்படி நான் தடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் எருசலேமை நேசிக்க நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, எப்படி பிரசவப்படுற ஸ்திரியை நேசிக்கிறாரோ அதே போல் நம்ம என்ன செய்யணுமா, அவரோட கூட சந்தோஷப்படணுமா, அவளை குறித்து களி கூறணுமா, எருசலேமை குறித்து சந்தோஷப்பட்டு எருசலேமை குறித்து என்ன செய்யணுமா, களி கூறணுமா. அவள் மித்தம் துக்கித்திருந்து நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, அவளோட கூட மகிழுங்கிறாரு. கர்த்தர் நம்மளுக்கு ஆறுதலின் முளைப்பால் நினச்சிவர கொடுத்து நம்மளை நினச்சிவார் மன மகிழ்ச்சியாக வைப்பார். அந்த கர்த்தர் சொல்கிறாரு, இதோ நான் சமாதானத்தை நினச்சேன் ஒரு நதியை போலவும் ஜாதியில் மகிமை என்ன செய்வேன் புரண்டு ஓடுற ஆற்றை போலவும் நான் என்ன செய்வேன் ஒரு பாயம்படி நான் செய்வேன். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க, முளைப்பால் நினச்சி குடிப்பீங்க, இடுப்பில் வச்சு என்ன செய்வீங்க சுமக்கப்படுவீங்க, முழங்காலில் வைத்து நீங்கள் என்ன செய்வீங்க தாளாட்டப்படுவீங்கன்னு சொல்கிறார். ஏன்னா ஒருவனை எப்படி அவன் தாய் தேற்றாலும் அதே போல் நான் உங்களை என்ன செய்வேன் நான் தேற்றுவேங்கிறார். நீங்கள் எருசலேமில் என்ன செய்வீங்க தேற்றப்படுவீங்க அப்படிங்கிறார். நீங்கள் அதை காலை காணும்போது உங்கள் இருதயம் என்ன செய்யும் மகிழ்ந்து, உங்கள் எலும்புகள் என்ன செய்யும் ஒரு பசு பொல்லை போல என்ன செய்யும் செழிக்கும். அப்போது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துக்கள் இடத்தில் அவருடைய சின்னமும் என்ன செய்யும் அறியப்படும் அப்படிங்கிறாரு. கர்த்தர் தம்முடைய கோபத்தை நினைச்சிருவாரு உக்கிரமாகவும் கடிந்து கொள்வதில் அக்கினி ஜுவாலையும் செலுத்தும் போது கர்த்தர் நினைச்சுவார் அவர் அக்கினியா நம்மளோட வருவாராம். பெருங்காற்றை போன்று ரதங்களோடு நம்மளோட வருவாராம். வந்து கர்த்தர் அக்கினியாலும் பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோட வரான் கர்த்தர் வழக்காடுவாராம். ஆனால் கர்த்தரால் கொலையண்டவர்கள் நினைச்சுவாங்களாம் அநேகமானவர் இருப்பாங்களாம். தங்களை யார் பரிசுத்தப்படுத்துகிறாங்களோ அவர்களுக்கு நினைச்சார் அவர்களும் பரிசுத்தம் தன்னை சுத்திகரித்து கொள்கிறோம். பண்டி இறைச்சி அருவருப்பான எலியெல்லாம் யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ இவங்கெல்லாம் சங்கரிக்கப்படுவாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. சகல ஜாதியாரையும் பாசக்காரையும் கர்த்தர் கூட்டு சேர்க்க காலம் வரும். அந்த நாட்களில் கர்த்தருடைய மகிமை நீங்கள் என்ன செய்வீங்க காணுவீங்கன்னு சொல்கிறாரு. அதான் சொல்கிறாரு, இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் நினைச்சுருவாங்க காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவது போல நீங்கள் எல்லாரும் நினைச்சுங்க குதிரைகள் ரதைகள் வண்டிகள் மேலும் கோவேர் கழுதில் மேலும் வேகமான ஒட்டங்களின் மேலும் நீங்கள் நினைச்சிங்க காணிக்கையை என்னுடைய பரிசுத்த பருவத்துக்கு நீங்கள் நினைச்சிங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அவர்கள் சிலரை கர்த்தர் நினைச்சு வர ஆசாரியராகவும் லேவியராகவும் கர்த்தர் நினைச்சுவேன் நான் உங்களை தெரிந்து கொள்வேன்னு சொல்கிறாரு. நான் படைக்க போகிற புதிய வானம் புதிய பூமி எனக்கு முன்பாக எப்படி நிற்குதோ அதே போல் உங்களுடைய சந்ததியும் உங்களுடைய நாமம் இருக்கும் என்று கர்த்தர் என்ன சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் கர்த்தர் நினைச்சணும் தொழுது கொள்ள வேண்டும் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இப்படிலாம் செய்யும்போது கர்த்தர் நினைச்சுவார் நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். இதுவரை செய்ய முடிந்தது. கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பாராக.